Sweat power sensor, enzymatic biofuel cell. No more batteries, charge cable. Hi, this is Soumya. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது no more dead batteries. Sweat power sensor அப்படிங்கிறனா என்ன நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்வெட் பவர் சென்சர் அப்படிங்கிறது ஸ்வெட் கிளாண்டில் இருந்து வரக்கூடிய அந்த லாக்டேட் மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறது தான். இதில் இந்த ஸ்வெட்லேருந்து எடுக்கிறதுக்காக அந்த லாக்டேட்டை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக என்சைம் இங்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த என்சைம் இங்கில் வந்து இதை வந்து ஃபஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, அந்த என்சைம் இங்க் வந்து இருக்கும். அதுதான் மெயின் வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு சென்சார். அந்த வாட்டர் பேஸ்டு சென்சாரில் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து அந்த லாக்டேட்டில் இருந்து வரக்கூடிய அந்த லாக்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த என்சைம் இங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ், 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரோட்ஸ்க்கு வந்து அந்த லாக்டேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நகர்த்திடும். அப்போ நகர்த்தும் போது அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக நமக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும். இன்னொன்று வந்து இன்னொரு எலக்ட்ரோடில் வந்து ஆக்சிஜன் ரேஞ்ச் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவரை அது சென்ஸ் பண்ணும். இதுதான் இந்த ஸ்வெட் பவர் சென்சார். இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதும் இந்த என்சைம் இங்க் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த என்சைம் இங்கை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் இஷாவோ சிட்டாண்டா. இவர் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோ ஒரு மானிட்டர் பண்ணுறவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு கண்டினியூஸாக வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சார்ஜ் இல்லாமல் ஒரு பேட்ரி இல்லாமல் எப்படி வந்து சென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ராஜெக்ட். இது February 6th 2026 ACS அப்படிங்கிற அப்ளைடு என்ஜினியரிங் மெட்டீரியல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ப்ளஸ் டோக்கியோ யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸில் இது எங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வந்து இதோட மெயின் இதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்ஜ் கேபிள் யூஸ் பண்ணக்கூடியது, பேட்டரிஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பவர் சோர்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணுறோம். அது மூலமாக ரீடிங்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெயினாக என்சைம் இங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்சைம் இங்க் வந்து எதனாலெல்லாம் ஆனது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதுலேருந்து எப்படி ஒரு லாக்டேட்டை வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அந்த என்சைம் இங்கை வந்து இதில் வந்து ஒரு தின் பேப்பர் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு என்சைம் இங்க். இந்த தின் பேப்பர் சப்ஸ்ட்ரேட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரஸ் கார்பன் மெட்டீரியல்ஸ். இந்த போரஸ் கார்பன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது 3 மெட்டீரியல்ஸ் இருக்கும். மைக்ரோ போரஸ் கார்பன் அப்படிங்கிறது லெஸ் தென் 2 நேனோமீட்டர், அதாவது 2 நேனோமீட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய ரேஞ்ச். இதை வந்து என்ன பண்ணணும்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணிக்கும், அதே நேரத்தில் கேஸ் அப்சர்வ் பண்ணும். என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா ஆக்சிஜனை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் பவர் வந்து சென்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போது இதை வந்து என்னென்னா கேஸ் அப்சர்ப்ஸ் ரேஞ்சும் வந்து இதில் இருக்குது. அடுத்து மீசோபோரஸ் கார்பன். இந்த மீசோபோரஸ் கார்பன் பொறுத்த வரைக்கும் கெட்டாலிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதாவது ஹை பவர் எலக்ட்ரோட்ஸாக வந்து இது பர்ஃபார்ம் பண்ணும். இது 2லேருந்து 50 நேனோமீட்டர் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மேக்ரோபோரஸ் கார்பன். இந்த மேக்ரோபோரஸ் கார்பன் அப்படிங்கிறது 50 நேனோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சில் இருக்கும். இது வந்து முழுக்க எலக்ட்ரோட்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இதில் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இந்த போரஸ் கார்பன் மெட்டீரியல்ஸ். இந்த போரஸ் கார்பன் மெட்டீரியல்ஸ் தான் இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரோட்ஸ். நம்ம ஆல்ரெடி இதில் 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து இந்த என்சைம் இங்கில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு தான் எலக்ட்ரான்ஸ் வந்து லாக்டேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரோடை நோக்கி தான் நகருது. ஓகே, அப்போது இந்த எலக்ட்ரோட்ஸில் கேட்டலிட்டிக் கரண்ட் அப்படிங்கிறத ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கேட்டலிஸ்டிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் தான் எலக்ட்ரோகெமிக்கல் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதைத்தான் வந்து கேட்டலிஸ்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டலிஸ்ட் கரண்ட் வந்து
மல்டிபிள் ரெடாக்ஸ் சைக்கிள்ஸ், இந்த மல்டிபிள் ரெடாக்ஸ் சைக்கிள்ஸ் மூலமாக தான் இந்த கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த கேட்டலிஸ்ட் கரண்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகும்போது தான் இந்த எலக்ட்ரிக் சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம பார்த்த அந்த ரெடாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அடுத்து வந்து இதில் இன்னும் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் சர்ட்லிங் மீடியேட்டர். இந்த எலக்ட்ரான் சர்ட்லிங் மீடியேட்டர் அப்படிங்கிறது ரெடாக்ஸ் மீடியேட்டர். ரெடாக்ஸ் மீடியேட்டர் தான் நம்ம எதில் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் வந்து இது மல்டிபிள் ரெடாக்ஸ் சைக்கிள்ஸாக இருக்கும். இது ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ ஆக்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது எலக்ட்ரோ ஆக்டிவ் ஸ்பீசிஸ்னால் இப்போ நம்ம மனிதர்கள்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். எந்த உயிரினத்துக்கெல்லாம் வந்து வியர்வை இருக்குமோ அது எல்லாமே வந்து இந்த ரெடாக்ஸ் மீடியேட்டர்ஸ் அதில் இருக்கும். இப்போது இந்த ரெடாக்ஸ் மீடியேட்டரில் வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து இருக்கும். இந்த எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படிங்கிறது மைக்ரோப்ஸுக்கும் என்சைமுக்கும் நடுவில் வந்து ஆக்ட் ஆகக்கூடியது. குறிப்பாக இந்த மைக்ரோப் வந்து நேரடியாக இந்த ஆனோடோட தொடர்புபடுத்தி கொள்ள முடியாத அந்த மாதிரியான நேரத்தில் தான் இது வந்து பயன்படுத்தப்படுது. இந்த ரெடாக்ஸ் மீடியேட்டர்ஸ் இது வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ரெடாக்ஸ் மீடியேட்டர்ஸ் எதுலெல்லாம் வந்து இந்த மைக்ரோப் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயால் ஃபியூவல் செல்ஸ்லையும், பயோசென்சர்ஸ், பயோ எலக்ட்ரிக்கல் சிந்தசிஸ், எலக்ட்ரோசிந்தசிஸ் இதுலெல்லாம் வந்து இந்த ரெடாக்ஸ் மீடியேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த போரஸ் கார்பன் மெட்டீரியல்ஸ், அடுத்து வந்து எலக்ட்ரான் சர்ட்லிங் மீடியேட்டர்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த என்சைம் இங்கில் வாட்டர் பேஸ்டு பைண்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாட்டர் பேஸ்ட் பைண்டர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு பைண்டர்ஸில் தான் வந்து பாலிமர் எமல்ஷனுங்கிற பாலிசோல் இருக்குது. அதே நேரத்தில் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் அப்படிங்கிற செல்லுலோஸும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இந்த கலவையை வந்து கொஞ்சம் திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த சப்ஸ்ட்ரேட், அந்த தின் பேப்பர் சப்ஸ்ட்ரேட் மேலே இந்த கலவை வந்து இந்த கோட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கோட்டிங்ஸ் பேர் பார்த்திங்கன்னா ட்ராப் காஸ்ட் கோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கோட்டிங்ஸ். ஓகேவா, இந்த ட்ராப் காஸ்ட் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸில் தான் வந்து இது ஆக்டிவ் ஆகும். அந்த இடத்துல வந்து இது வேப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நாம் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டர் பேஸ்டு பைண்டர்ஸ். இந்த பைண்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாலிமர் எமல்ஷன். இந்த பாலிமர் எமல்ஷனில் என்னென்ன இருக்கும்னா டார்ச், செல்லுலோஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து கலந்தது. அப்புறம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் அதையும் சேர்த்து வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி இதில் தான் பைண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பைண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த என்சைம் இங்கில் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கெட்டாலிஸ்ட் அப்படிங்கிற போரஸ் கார்பன் மெட்டீரியல் இருக்குது. இதில் தான் எலக்ட்ரோட்ஸும் இருக்குது. அடுத்து ரெடாக்ஸ் மீடியேட்டர் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் சர்ட்லிங் மீடியேட்டரில் இருக்கக்கூடிய ரெடாக்ஸ் மீடியேட்டர், அப்புறம் வாட்டர் பேஸ்டு பைண்டரான இந்த பாலிமர் எமல்ஷன், அப்புறம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் இதெல்லாம் கலந்து தான் இந்த என்சைம் இங்க் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த என்சைம் இங்க் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த லாக்டேட்டில் இருந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸ்வெட் கிளாண்டில் இருந்து வரக்கூடிய இந்த லாக்டேட், அந்த லாக்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த என்சைம் இங்கில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோட், குறிப்பாக அந்த போரஸ் கார்பன் மெட்டீரியலில் போகும். அந்த மெட்டீரியல் தான் இதை எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு பவர் சென்ஸ் ஆகும். குறிப்பாக 165 மைக்ரோவாட்ஸ் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது 0.63 வாட்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும், பவர் சென்ஸ் பண்ணும். இதுக்கு முன்னால் இவங்க வந்து சென்ஸ் பண்ண பவர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 96 மைக்ரோவாட்ஸ் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரேஞ்சில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட ரேஞ்ச் வந்து 165 மைக்ரோவாட்ஸ் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்குது. அதாவது 0.63 வாட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், பவர் சென்ஸ் பண்ணணும். இதோட அவுட்புட் ரேஞ்ச் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இந்த சென்ஸ் பண்ணுவோம் லாக்டேட்டோட ரீடிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அது ஃபர்தராக வந்து அதோட ரீடிங்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலமாக டிவைஸ்க்கு சென்ட் பண்ணிடும். அது மூலமாக அந்த ரீடிங்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும், ஸோ ரீட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து டோக்கியோ யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸில் வந்து இதை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2030 தான் அவங்களோட டார்கெட் ரேஞ்ச். அந்த 2030 வந்து
1312 feet, அதாவது 1312 அடி வரைக்கும், அதாவது சப்ஸ்ட்ரேட் ரேஞ்ச். அதில் 400 மீட்டர் வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து இது மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியும், அதாவது இந்த என்சைம் மூலமாக இது மாஸ் ப்ரொடக்ஷனாக எவ்வளோ பவர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது, எவ்வளோ பவர்ஸை வந்து சென்ஸ் பண்ண முடியும் இந்த டிவைஸ் மூலமாக அப்படிங்கிறது தான் இதனுடைய ப்ராசஸ். ஸோ இது வந்து அடுத்து ஏன்னா இதில் வந்து பேட்ரி கிடையாது, சார்ஜிங் கேபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஸ்வட்லேண்டில் இருக்கக்கூடிய லாக்டேட் மூலமாக தான் வந்து இது ஆக்டிவ் ஆகும். இதுதான் அதோடைய மெயின் ப்ராசஸ்ஸே. ஸோ அடுத்து இது வந்து எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தா அப்ளைட் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸில் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வெட் பவர் சென்சர் அப்படிங்கிற நோ மோர் டெட் பேட்ரிஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வேறு வீடியோவில் வேறு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமோ அந்த நம்பருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.